தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் செம்மொழி பூங்காவில் 750வது நாள் அன்னதான நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 2.5 வருஷ காலமாக இந்த அன்னதான பணியில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள், அதாவது தமிழ்நாடு வன்னியர் தலித் கூட்டமைப்பு சார்பாக இந்த அன்னதானமானது நடைபெற்று வருகிறது. அதோடைய தலைவர் நம்மளோட இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ இந்த 750 நாட்கள் ஆக நீங்க அன்னதானம் வந்து வழங்கிட்டு வரீங்க. இந்த 750 என்பது ஒரு பெரிய ஒரு எண்ணு தான். ஏன்னா முதல்வர் முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக தற்போதுதான் போட்டிட்டு இருக்காரு. அந்த ஆட்சி தொடங்கியே வந்து இன்னும் 50 நாட்கள் நிறைவடைந்து 100 நாட்கள் கடற்களை நீங்க போய் 750 நாட்கள் அன்னதானம் வழங்குறீங்க. தமிழ்நாடு வன்னியர் தலித் கூட்டமைப்பு என்ற அமைப்பை நாங்கள் உருவாக்கி 5 வருட காலமாக இருக்கு. இதில் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி வச்சிருக்கோம். கவர்மெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம். அம்மா மினி கிளினிக் எல்லாம் நாங்கள் கொடுத்த ஸ்கீம்ஸ். இப்போ சைதாப்பேட்டில் ஸ்டீல் பிரிட்ஜஸ் போட்டது, ஃபர்ஸ்ட் எவர் டிரைவ் இன் வேக்சினேஷன் கேம்ப் தமிழ்நாட்டில் பூங்காவில் நாங்கள் தான் பண்ணோம். அதாவது நீங்கள் பூங்காக்குள்ளே வரலாம், காரில் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஃபுட் பேக்கெட் தருவாங்க. எங்களை பார்த்தா மாநகராட்சி அனைத்து பூங்காலையும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அதனால் நாங்கள் நிறைய சமூக பணி பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த 2.5 வருட காலமாக மதிய உணவு திட்டம் நாங்கள் ஆரம்பித்து 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இது அதெல்லாம் எங்கள் அமைப்போட ஆரம்பித்த காரணமே என்னென்னா, எளிய மக்கள் இல்லாமல் அதிகாரத்துக்கு வரணுன்றதுனால தான் அமைப்பு ஆரம்பித்தோம். அது இந்த 2 சமுதாயம் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயன்றனால கூட்டமைப்பாக ஒன்றா இருக்கணுன்ற மாதிரி ஆரம்பித்தோம். இது 750 நாள் வரும்போது எளிய மக்கள்லாம் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்துட்டு எட்டா கன்னியாக இருந்த எம்எல்ஏ விதைகள்லாம் எளிய மக்களுக்கு இன்றைக்கு ஈஸியாக அவங்களை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்காரு. அதனால் அவரோட பிறந்தநாளை கொண்டாடுறது நியாயமாக இருக்குன்றனால தான் அவர் பிறந்தநாளை சேர்த்து தான் இந்த நிகழ்ச்சி நான் கண்டிப்பாக சார். இப்போ இந்த கூட்டமைப்பு எவ்வளோ நாட்களாக இருக்குது? இந்த கூட்டமைப்புக்கு எப்படி இந்த 2.5 வருஷ காலம் அன்னதானம் போடுறீங்கன்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 100, 200, 300 எவ்வளோ பேருனாலும் வந்து அன்னதானம்? நாங்கள் 200 பேருக்கு இது அன்னதானம் பண்ணுறோம். ஓகே, இது எப்படி உங்களுக்கு அதுக்கான வருவாய் வந்து நீங்கள்? நான் ஆல்ரெடி ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். என் கம்பெனி யூஎஸில் இருக்குது, இங்கே பிரான்ச்சில் இருக்கேன். நான் 2005லேருந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் ப்ரொஃபஷனலி அட்வொகேட். பட் ஆனால் நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் ஒரு கம்பெனியோட எம்டியாக இருக்கேன். எங்கள் ரெவன்யூவில் இங்கே ரூபா கூட நாங்கள் டொனேஷன் வாங்குவோம். எங்கள் நிர்வாகிக்கிட்டையும் எந்த ஒரு காசு எதுவும் வாங்குறதில்ல, வெளியில் பப்ளிக்கிட்ட யார்கிட்டையும் டொனேஷன்ஸ் வாங்குறதில்ல. இது இண்டிவிஜுவலாக எங்கள் ஃபண்டில் மட்டும் தான் பண்ணுறோம், யார்கிட்டையும் டொனேஷன் வாங்குறதில்ல. சார், கண்டிப்பாக உங்களுடைய பணி மென்மேலும் துவக்கணுன்ட்டு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ச்சியாக 750வது நாளாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் அதாவது தமிழ்நாடு வன்னியர் தலித் கூட்டமைப்பு சார்பாக இந்த அன்னதான நிகழ்ச்சியானது சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காவில், செம்மொழி பூங்காவில் இந்த அன்னதான நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் சாமுவேல், சென்னை.